வெல்கம் டு சோடாபுடி. ஸோ இனி நம்ம பார்க்க போறது டாப் 10 கிரைம் த்ரில்லர்ஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலாம், அதையும் பார்த்துருங்க. ஸோ இதுல வந்து பாதி தமிழ் டப்பிங் பாதி தமிழ் டப்பிங் இல்லாது, இப்படிதான் கலந்துதான் எடுத்துருக்கிறப்ப அப்புறம் ஒன்னொன்னு எங்கெங்க ஓடிட்டுல இருக்குன்றத நான் அதிலே மென்ஷன் பண்றேன். அப்படி சில தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் கமெண்ட்லயே மென்ஷன் பண்றப்ப. சரி வாங்க லெட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10வது இடத்துல வந்து அதாவது புது டீம் முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இந்த 2 படம் 10வது இடத்துல இருக்கிற இந்த 2 படமும் யூடியூப்லயே ஃபுல் படமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் வந்து V1 மர்டர் கேஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, இல்ல ஹீரோவுக்கு விசித்திரமான ஒரு பிரச்சனை இருக்குது. இருட்ட பார்த்தா அவருக்கு பயம். சோ அது இல்லாம ஒரு ஃபாரன்சிக் ட்ரெயினரா இருக்கிற அப்படி இருட்டுல தாங்க என் வேலையை, போலீஸ்காரங்களா இருந்தா இருட்டுல எவ்வளவு கேஸை கண்டுபிடிப்பாங்க, நம்மளால போக முடியல, இருட்டை பார்த்தா பயப்படுறோமேன்னு இருக்கிறவரு ஒரு கொலை கேஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுல என்னெல்லாம் இவர் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாருன்றதுதான் கதை. அது இல்லாம மனுஷன் செம்ம புத்திசாலி. எப்படின்னா செவுத்துல அந்த ரத்தம் தெரிக்கிறத வச்சு எந்த பக்கம் கொலை பண்ணிருக்கான், எப்படிலாம் கொலை பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு செம்ம டேலண்டான ஆளு. அப்படிப்பட்டவர் அவருடைய பிரச்சனையை மீறி எப்படி கொலை கேஸை கண்டுபிடிக்கிறான்றதுதான் கதை. அடுத்து இன்னொரு படம் வந்து இறுதி பக்கம்ன்ற கதை. இதுல வந்து பொண்ணு அவங்க வீட்லயே இறந்து கிடக்குறான். இப்ப ஹீரோயினை போட்டு தள்ளுனது யாரு? அவளை லவ் பண்றவங்க, அவளை சுத்தி இருக்கிறவங்க, அவ பொண்ணு போயிட்டான்னு தெரிஞ்சது அவ சரியில்லைங்க, அவ கேரக்டர் சரியில்லைங்கன்ற மாதிரி அவளை அட்டாக் பண்றது, இப்படி அவளை காதல் பண்ணவங்க, இப்படி எல்லா வகையிலும் போலீஸ்காரங்க விசாரிக்க அதெல்லாம் தாண்டி தூக்கி வர போற மாதிரி ஒரு கடைசியில ஒரு ட்விஸ்டையும் வச்சிருப்பாங்க. அது செம்மையாவே இருக்கும். சோ இந்த 2 படமுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ரெண்டுமே யூடியூப்லயே இருக்குதுப்பா. 9வது இடத்துல சக்கரவியூகம் அப்படிங்கிற படம். இதுல வந்து ஹீரோவோட ஒய்ஃப் வீட்லயே இறந்து கிடக்குறாங்க. இப்ப போலீஸ்காரங்க வந்து பார்க்கும் போதே அவருக்கு ஹீரோ மேலேயும் டவுட் வருது, ஹீரோவோட ஃப்ரெண்டு பிசினஸ் பார்ட்னர் அவன் மேலேயும் டவுட் வருது, அப்புறம் சில கேரக்டர்ஸ் மேல டவுட் வருது. அந்த டவுட்லாம் இவர் எப்படின்னா இமேஜின் பண்ணியே பார்ப்பாரு. இப்படிதான் கொலை நடந்திருக்கும், இப்படிதான் கொலை நடந்திருக்குன்ற மாதிரியே இமேஜின் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் உண்மையா எப்படா நடந்துச்சு நம்ம லாஜிக்கா கண்டுபிடிக்கணும்ல. சோ அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சாருன்ற மாதிரி தான் இருக்கும். நடுவுல முடிக்கும் போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வேற மாதிரி கொண்டு போய் அதை வேற மாதிரி முடிப்பாங்க. சோ செம்மையாவே இருக்கும். இந்த படம் ட்விஸ்டுகளுமே நல்லாவே இருக்கும்பா. அடுத்து 8வது இடத்துல கொரியன் படமான டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வழக்கமா போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசமா இதுல வில்லனை ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறாங்க. அவன் போலீஸுக்கு போன் போட்டு சார் இங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொலைக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா 6 கொலை பண்ணிருக்கேன், 7 கொலைக்கு எப்ப தண்டனை வாங்கி தர போறீங்கன்ற மாதிரி அவன் சொல்ல, எதே ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்னா, சரி நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்டான்ற மாதிரி அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிக்க ஆமா இவன் நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்றான்ற மாதிரி இவருக்கும் கன்ஃபியூஷன் வருது. அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. 7வது இடத்துல லூத்தர் தி ஃபாலன் சன். இந்த படத்துல எதுவும் ஸ்பாய்லர்லாம் பண்ணலப்பா. ஓப்பனிங்கே பரபரப்பா தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து கிளீன் பண்ற ஒருத்தருக்கு போன் வந்து வர்றா, உன்னோட இந்த விஷயத்தை உனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லி நல்ல பேரை காலி பண்ணுவான்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண இவனும் பதட்டமாகியே அவனை பார்க்கறதுக்காக போறான். அப்போ ஒரு சம்பவம் ஆயிடுது. அடுத்த நாள் இந்த கேஸ நம்ம கையில் எடுக்கிறதுக்காக ஹீரோ என்ட்ரியை கொடுக்க அங்க காணாம போனவனை கண்டுபிடிக்க அந்த ஒரு விஷயம் பண்ணணும். அது இல்லாம கார்ல இருக்கிறவனை பார்த்ததும் டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி தெரிஞ்சதும் ஒரு ஷாக் ஆகுது. சோ இப்படி ஏகப்பட்ட ஷாக்கிங்கான சம்பவங்களோட தான் படமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, எப்படி இந்த கேஸ் சால்வ் பண்றாருன்றதுதான் படம். இந்த படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. அடுத்து 6வது இடத்துல தி போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு. இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல ஹீரோவை சார் நீங்க தான் கேர்ள் ஃபிரெண்டை கொண்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை உள்ள தள்ளிப்படுறாங்க. 7 வருஷம் கழிச்சு நம்மளால அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்து டேய் நான் பண்ணலடா, அதை தப்பா நான் பண்ணலடா, ஏன்டா என் மேல பழிய போட்டு உள்ள தள்ளிவிட்டீங்க, உண்மையான காரணத்தை, உண்மையா இந்த கொலையை செஞ்சவன் யாரு, என் கேர்ள் ஃபிரெண்டை போட்டு தள்ளவன் யாரு, நான் கண்டுபிடிக்கிறேன்டான்ற மாதிரியே இன்னொருத்தனோட உதவின்றத விட அவனை மிரட்டி என்னோட விஷயங்கள்லாம் செஞ்சு உண்மையான கொலையாளியை யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது என் கிரெடிட்ஸ்ல கூட ஒரு ட்விஸ்டை கொடுப்பானுங்க. சோ அங்கேயுமே இன்னுமே கொஞ்சம் ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவானுங்க. சோ கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் என்னடா இப்படிலான்ற மாதிரி ஷாக்கிங்காவே இந்த படம் வச்சுக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அடுத்து 5வது இடத்துல தமிழ் படமாவே இருக்கிற வெள்ளை பூக்கள்ன்ற படம். நம்ம விவேக் அவர்கள் வந்து காமெடி மோட்ல நிறைய படம் பார்த்தோம்னா இதுல கொஞ்சம் சீரியஸ் வெர்ஷன்ல அதுலயுமே சிறப்பான வேலை செஞ்சிருப்பா. அப்படி இதுல இவர் வந்து ரிட்டையர் ஆன போலீஸ்ப்பா. சரி நான் பையன் கூட இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் சந்தேகம் இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ சந்தேகப்பட்டுட்டே என் வாழ்க்கை போயிடுச்சு, இனிமேல் சந்தோஷமா என் பையன் கூட கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க போறோம்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்பர் ரிட்டையர் ஆயிட்டா அப்படி சரி நான் பையன் கூடவே இருக்கலான்ற மாதிரியே அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா இவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல சில எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காணாம போறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனாலும் நம்ம மூளை வந்து அதெல்லாம் கேட்காதே, சரி வா நாமளும் வேலை பார்க்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் உதவியோட யார் காணாம போனது, யார் இந்த வேலையை பாக்குறதுன்ற மாதிரியே கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்டுகள்லாம் இந்த படத்துல இருக்குது. சோ அந்த ட்விஸ்டுமே லாஜிக்கோட கனெக்ட் பண்ணி முடிச்ச விதம், அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படமும் ஒரு டீசென்டான படம். தாராளமா இந்த படத்தை பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்து 4வது படம் லவ்விங் அடல்ட்ஸ்ன்ற படம். இதுல பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுவாங்க இல்ல, இதுல பொண்டாட்டி நம்ம மேல்லோகத்தையும் அனுப்பிட்டா என்னன்ற மாதிரி பொண்டாட்டிய போட்டு தள்ள புருஷங்காரன் ஒரு பிளானா போடுறான். அந்த பிளான் எதுக்காக போடுறான், அந்த பிளான் ஒழுங்கா நடந்துச்சா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சான்றதுதான் இந்த படம். டேய்
இது இந்த டயல் எம் ஃபார் மர்டர் அந்த படத்தோட சாயல் மாதிரியே இருக்கு, அதோட வாட வருதுன்னா இல்ல அது வேற ஆங்கிள். அதை ஆளை வச்சு போட்டு தள்ள பிளான் எல்லாம் போட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி அது வேற ரூட்டு, இது டோட்டலா வேற ரூட். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒய்ஃபை போட்டு தள்ளும் நினைக்கிற ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் அதே இவனுங்க கட் பண்ணி வேற ஆங்கிள் காட்டும் போது டேய் உன்ன சந்தேகப்பட்டனே, இல்ல உன்னதான் டவுட் பட்டனேன், நீ இப்படிப்பட்டவனான்ற மாதிரி ஒருத்தர் மேலேயும் மாறி மாறி காமிக்க இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் இல்ல, நடுவுல ட்விஸ்டுகளா தெளிச்சிட்டு இருப்பாங்களா, அதெல்லாமே செம்மையாவே இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. மூணாவது இடத்துல கிளாஸ் ஆனியன் நைஸ் அவுட் மிஸ்ட்ரி. இது நைஸ் அவுட் படத்துடைய பார்ட் 2, அதோட சீக்வல். இது அடுத்த கேஸை சால்வ் பண்றது. இதுல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாங்க நாம ஜாலியா கேம் விளையாடலாம், அதுக்காக தனி ஐலண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்றா. அப்படி அதே மாதிரி நம்ம டைரக்டிவ்க்கும் இன்விடேஷன் வந்து சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் அங்க வந்து சேர, டேய் நான் அவனை கூப்பிடவே இல்லையே, ஐயோ எனக்கு தானே இன்விடேஷன் வந்துச்சுன்னு பார்த்தா இது யாரோ செஞ்ச வேலை. சரி டைரக்டிவ் வந்து போட்டீங்க, நாங்க வர விளையாட போறது ஒரு மிஸ்ட்ரி கேம். சோ இதுல டைரக்டிவ் இருந்தாருன்னா ஈஸியா அதை சால்வ் பண்ணி விடுவாரு, வாங்க நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரியே உங்க விளையாட்டா ஆரம்பிக்கணும்னு நினைக்க அதுக்கு முன்னாடி விபரீத சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. இப்ப அந்த விபரீத சம்பவத்துக்கு காரணமானவன் யாருன்றத டைரக்டர் தான் அங்க பக்கத்துல இருக்காரு, போன் போட்டுலாம் கூப்பிட வேணாம்ல. சோ அவரை வச்சுக்கிட்டே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, அதுக்கு காரணமானவன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். இது தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. நைஸ் அவுட் படம் பார்த்தவங்களுக்கு என்னன்னா அது 1.5 மணி நேரம் தாண்டிலாம் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அந்த ரைட்டிங்ல பக்காவா செஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ நைஸ் அவுட் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படமும் தாராளமா ட்ரை பண்ணுங்கப்பா. இது தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. ரெண்டாவது படம் தி சேஸ்ன்ற படம், கொரியன் படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல 30 வருஷமா ஒருத்தனால தேடிக்கிட்டு இருக்காரு டைரக்டர். அவன் கையில மாற்ற அளவுக்கு போயுமே அவன் தப்பிச்சு விட்டான். 30 வருஷம் ஆச்சு அவனை பிடிக்காம. டேய் அவன் வேற கொலை செய்யறதே நிறுத்தி விட்டான்டா, திடீர்னு ஏன் நிறுத்தினான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனை கண்டே பிடிச்சாவணுமேனு டைரக்டிவ் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்டோடைய ஓனர், அவர் வந்து செம்ம சிறுமூஞ்சி, ஸ்ட்ரிக்ட்ன்றத சிறுமூஞ்சி தான். சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சார், அடுத்த மாசம் வாடகை சேர்த்து தரேன் சார். முடியாதுடா, கொடுத்தாதான் நீ வீட்டுல இருக்கணும், உனக்கு கஷ்டம் தான், அதனால எனக்கு என்ன காசை குடுறான்ற மாதிரியே செம்ம சுட்டான ஆளு. இப்ப அவரு இந்த ரிலேட்டிவோட சேர்ந்துக்கிட்டு, சார் நானும் ஹெல்ப் பண்றேன் சார், என் அபார்ட்மெண்ட் ஒருத்தன் மண்டையை போட்டான், அதுக்கப்புறம் திரும்பி ஆச்சுன்னா பிரச்சனை எனக்கு தான் சார், நானும் உங்க கூட ஹெல்ப் பண்றேன் சார்ன்ற மாதிரியே இப்ப அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் பிளஸ் டிடெக்டிவ் அவனை பிடிக்காம விட மாட்டேன்ன்ற மாதிரியே 2 பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாங்களா. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள், அவன் ஏன் நடுவில் நிறுத்தினான்ற மாதிரி எல்லாத்துக்கான பதிலையும் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படமும் தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற படம் வந்து தி யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ். இது வந்து ஆக்டிங்காக, ட்விஸ்டுக்காக, அதை விட ஸ்கிரீன் பிளேக்காக டேய் எப்படா இப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி இப்போ பார்த்தா கூட ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துற ஒரு படம்னு வச்சுக்கலாம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கப்பல்ல ஒரு ஷூட் அவுட் நடந்து, ஒரு கப்பல்ல ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு. அங்க ஒருத்தனை ஓப்பனிங் ஏதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருவாங்க. ஒருத்தன் அப்படியே சிகரெட்டை பத்த வச்சுட்டு துப்பாக்கியால சுட்டு விட்டு ஏய் நான் கிளம்புறேன்டான்ற மாதிரியே போட்டு தள்ளிடுவான். இப்ப அந்த கப்பல்ல இருந்து உயிர் பொழைச்சவங்க 2 பேர். ஒருத்தன் கிட்டத்தட்ட பாதி உடம்பு எரிஞ்சு போய் ஆல்ரெடி அவனே பாதி உயிர் பாதி போய் தான் கிடக்குறான். அவனையும் சரி ஓகே அவன்கிட்ட இருந்து ஏதாவது விசாரிங்க, அவன் கப்பல்ல யாராச்சும் பார்த்துருப்பான்ற மாதிரியே ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் நல்லாதான் இருக்கான். சோ அவனையும் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, டே சொல்லு கப்பல்ல என்னதாண்டா பிரச்சனை, ஏன் இந்த கலவரம் நடந்து இத்தனை பேர் இறந்து போனாங்க, அப்படி என்ன கப்பல்ல ஆட்டைய போட வந்தாங்க, அப்படி என்னடா நடந்துச்சு அந்த கப்பல்ன்ற மாதிரி இந்த பக்கம் இன்னொருத்தனை விசாரிக்க, இவன் பாதி செத்து போய் கிடக்குறானே அவனுமே முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் ஒரு கதையை சொல்றான். இப்படி எல்லா கதையையும் கனெக்ட் பண்ணி உண்மையாவே அந்த கப்பல்ல என்னதாண்டா இருந்துச்சு, ஏன்டா இந்த சம்பவம் நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கடைசியில தான் ஒக்க மக்காடு என்னடா இது இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு போட்டீங்கன்ற மாதிரி ஷாக்கிங்கா பிடிப்பானுங்க. செம்மையாவே இருக்கும். இதுல அந்த படத்துல இருக்கிற ட்விஸ்டை விட அந்த ட்விஸ்டுக்காக இவங்க பண்ண ஒரு விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கும். அதை கனெக்ட் பண்ண விதம்லாம் டேய் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டுன்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கும். கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட்ன்றதை விட அதை சொன்ன விதம் தான் சிரிப்பாவும் இருக்கும், டே செம்ம ட்விஸ்டான்ற மாதிரியும் இருக்கும். சோ இந்த படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்பா. அண்ட் இந்த படமும் தமிழ் டப்பிங்ல இல்ல, அதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாவே தமிழ் டப்பிங்காவே தேடுறதுனாலதான் ரொம்ப டிலே ஆகுது. இது நம்ம போன கிரைம் த்ரில்லர் பார்ட் 1 போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இனிமேல் பாதி இங்கிலீஷ்லயும் பாதி தமிழ் டப்பிங்லயும் எடுக்கலான்ற மாதிரி, அப்பனா நம்ம நிறைய பார்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலான்றதுனால இந்த ஐடியால இறங்கினேன். சரி, அடுத்து எந்த டாப் 10 போடலான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அந்த லிஸ்ட்டை நம்ம ஒன்னு இறக்கிடுவோம். அடுத்து நான் ஜாம்பிஸ் தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஹாரர் 2 ஏரியாவையும் டச் பண்ணலாம், அது ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அந்த 2 ஏரியாவையும் டச் பண்ணலான்னு இருக்கேன். சோ வேற எந்த டாப் 10 போடலான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் டே நீ கிரைம் த்ரில்லர் படங்களா சொல்ற, அதெல்லாம் எங்கடா நான் போய் பாக்குறதுன்னா பாதி படத்துக்கிட்ட நான் ஓடிட்டு அதுல மென்ஷன் பண்ணி விட்டேன். அதுல இல்லாததை நான் கமெண்ட்ஸ்லயும் சொல்லி விடுறேன். டென்ஷன் ஆக வேண்டாம், கண்டிப்பாக தேடி இந்த படத்தை எடுத்து பார்த்து மகிழுங்கள்.
அண்ட் முக்கியமாக எந்த வகையிலும் நான் ஸ்பாய்லர்லாம் பண்ணலப்பா. கிட்டத்தட்ட நான் படம் ஆரம்பிச்ச ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன். அதனால படத்துல இருக்கிற முக்கியமான சம்பவத்தை ரிவீல் பண்ண மாதிரிலாம் கிடையாது. சோ ஸ்பாய்லர்லாம் படத்துல இருக்கிற முக்கியமான சம்பவங்கள்லாம் ரிவீல்லாம் பண்ணலப்பா. சோ இதுல நீங்க இன்னும் எத்தனை படங்கள் பார்க்கல, இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன்ப்பா, இது என் ஃபேவரட்ன்ற அந்த விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.